இன்னைக்கு என்ன லஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து கீரை வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகே, கீரை குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கீரை போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து பருப்பு போட்டும் செய்யலாம், பருப்பு இல்லாமலேயும் வந்து அரைக்கீரை செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு பருப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டு கீரை செஞ்சுருக்கேன். எல்லாமே மொத்தமாக பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி எல்லாமே வந்து மொத்தமாக போட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அதை தாளித்து விட்டுட்டிங்கன்னா போதும். என் பையனுக்கு மட்டும் தாளிக்காமல் நான் தனியாக எப்பவுமே எடுத்து வச்சுருவேன், ஏன்னா ரொம்ப காரம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு தாளிச்சுட்டு அவ்வளோதாங்க, கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கீரை குழம்புக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபி தாங்க இது. ஒன்றும் இல்லை, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா கத்திரிக்காய் கூட சேர்ந்து வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நீங்கள் வதக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சேன் பாருங்கள், சூப்பராக எப்படி வதங்கிடுச்சு. லஞ்ச் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கோழி வேற கீழே கத்திட்டே இருந்துச்சு. சரி, அது பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கோழிக்கு வச்சாச்சு. என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நான்வெஜ் செய்ய வேணான்னு பார்த்துருந்தேன். சரி வராங்களே ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிக்கன் 65, முட்டை ஃப்ரை, அப்பளமும் செஞ்சு வச்சாச்சு. நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, மோஸ்ட்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.